அன்பானவர்களே, ஏசப்பாவுக்கு ஒரு காரியம் முடியவே முடியாதுங்க. அவரால் முடியவே முடியாது. ஆச்சரியமாக இருக்கா? எதெல்லாம் முடியாதுங்கிறத பார்ப்போமா? பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவால் நம்மளை மறக்க முடியாது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21 இருக்குது. நம்மை கைவிட முடியாது, கைவிடவே மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். புலம்பல் 3:31. அது மாத்திரம் இல்லை, நம்மை வெட்கப்படுத்த முடியாது. ஒரு நாள் நான் ஆண்டவரை நம்பியிருந்தேன், வெட்கப்பட்டு போனேன் சொல்ல முடியாது. சில பாடு வரும், சில கஷ்டங்கள் வரும்போது அது வெட்கத்துக்கு அடையாளம் அல்ல, அவருடைய பிள்ளைங்கிறதுக்கு ஒரு அடையாளம். சரியா? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26 இருக்குது. சரியா? அது மாத்திரமல்ல, நம்பி விட்டு கொடுக்க முடியாது. எந்த மனுஷன் கையிலையும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டார். கஷ்டப்பட்டவொன்னே ஆண்டவர் நம்மளை மறந்த மாதிரி தெரியும், அப்படிலாம் கிடையாதுங்க. விட்டு கொடுக்கவே மாட்டார். சீஷர்கள்லாம் வந்தாங்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த உலக மனுஷன்லாம் வந்தான், கை கழுவாமல் சாப்பிட்றான், உபவாசம் பண்ணாமல் இருக்கான். உடனே ஏசப்பா சொல்கிறார், நான் அவங்க கூட இருக்கேன், நான் அவங்கள விட்டு எடுபடும் காலம் வரும்போது உபவசிப்பாங்க. விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம பிள்ளைகளை விட்டு கொடுக்கோமா? விட்டு கொடுக்க மாட்டோம்ல. ஏசப்பா எப்படி தன்னுடைய பிள்ளைகளை விட்டு கொடுப்பார்? விட்டு கொடுக்கவே மாட்டார். லூக்கா 5:33 இருக்குது. நம்மை சபிக்க முடியாதுங்க. நாம் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சுதந்திரம். அப்படி என்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். என்னாங்க 24:1 இருக்குல்ல, நம்மளை யார் எத்தனை பேர் சபிச்சா என்னங்க? அப்போ நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுங்க. அது மாத்திரமல்ல, நம்ம வெறுமையாக அனுப்ப மாட்டார். நம்ம ஒருபோது வெறுமையாக போகிறதில்ல. நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், இப்படி போயிட்டேன்னு சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது. பைபிள் அழகாக சொல்லுது, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. யாத்திராகம் 3:21 இருக்குது. அது மாத்திரமல்ல, நம்ம நினைக்காமல் இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12 இருக்குது. அப்படி என்றால் அது மாத்திரமில்ல, நம்ம இழக்க முடியாது. ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாதுங்காரு. நான் பூமியில் படைச்ச அத்தனை மனுஷரும் இந்த பூமியில் 800 கோடி பட்ட மக்கள் என் பரலோகத்துக்கு வந்து சேரணுங்காரு. இழக்க விரும்பாத ஆண்டவர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்த எதுக்கு அவர் வரணும்? உங்களை என்னையும் பரலோகத்தில் சேர்க்கறதுக்கு. சரியா? லூக்கா 19:10 இருக்குது. சரி, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக நல்லது. யாருக்கு சொந்தம்? சும்மா எல்லாருக்கும் சொந்தம் கிடையாது. ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய இல்லத்தில் உள்ளத்தில் ஏசப்பாவை ஏற்று சொந்த ரட்சகரை ஏற்று அவருடைய பிள்ளைகளாகும் போது மட்டும்தான் அந்த வார்த்தைகள் சொந்தமாகும். அதனால் எல்லாம் நான் இஷ்டம் போல் வாழ்வேன், எங்கேயாவது போய் கையெடுப்பேன், நான் அது எனக்கு ஏசப்பா இதெல்லாம் தரணும், ஏமாந்து போகக்கூடாதுங்க. ஏசப்பா பிள்ளைலாம் மாறிடுவோம். ரொம்ப இலவசம், இதெல்லாம் வெறும் இலவசம். 5 பைசா நீங்கள் சொல்ல பண்ண வேண்டாம். ஒரு பெரிய முதியவர் இருந்தார், அவர் தெருவில் பாம்போல் அலைஞ்சார், எல்லோரும் உணவு கொடுத்தாங்க, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அவர் திடீர்னு மரணப்படுக்க, நிறைய சொத்து சொகம் இருக்குன்னு எல்லோரும் கேள்விப்படுறாங்க. உடனே எல்லோரும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நீதிபதிக்கிட்ட, நான் தான் பார்த்தேன் தாத்தா சொத்து எனக்கு தான் உனக்கு தான். அவர் சொன்னார், அவருக்கு பிள்ளைகள் யாருன்னு கேட்டார். ஒருத்தன் ஓடி வந்தான், என் தகப்பனுக்கு வாரிசு நான் தான்னு சொன்னான். அவனுக்கே அத்தனையும் சொந்தமாயிட்டு. நீங்களும்